என்னோட ஆதரவு டிவிகே. டிவிகேக்கு என்ன காரணம்? காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருண்ராஜ் சார் வந்து படிச்சிருக்காரு, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கேண்டிடேட்டு இவர் ஈஸ்வரன் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன பீரியட் அந்த 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. பண்ணியிருக்குன்னு சொல்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சுயேட்சையாக நின்றுட்டு போயிடலாம். எதுக்கு டிஎம்கே சூஸ் பண்ணி அதில் நிற்கிறாங்க? ஏன்னா பண்ணியிருந்தால் மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்போ தாராளமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நின்று கூட வரலாம். அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு டிஎம்கேங்கிற ஒரு போர்வை தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கு தான் இருந்திருக்குது. அவரோட 5 வருஷம் அரசியல் வந்து அந்த அளவுக்கு தான் இருந்திருக்குதுன்னு தெரியுது. அதே மாதிரி ஏடிஎம்கே எதனால் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேயோட வேட்பாளர் 2016 ஈஸ்வரன் அவரோட கட்சியில் இருந்தவர். 2016 ஈஸ்வரன் கட்சியில் இருந்தவர். இங்கே ஆப்போசிட் நிற்கிறவரும் அதே ஈஸ்வரன் கட்சியை சேர்ந்தவர், அந்த ஈஸ்வரன். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி தெரில. ஏன்னா வெவ்வேறு ஒரே கட்சியிலேருந்து மாற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்தில் மாறி ஒவ்வொரு கட்சியிலையும் மாறி சீட் வாங்கிட்டு வந்து வராங்க. முக்கியமாக சொல்ல போனால் அது வந்து ஒரு மாற்றம் வேணும். மாற்றி திரும்பி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு அதிலே போட்டுட்டு இருந்தால் எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. அதே மாதிரி இந்த மோலிப்பள்ளி, நான் வந்து மோலிப்பள்ளி அப்படிங்கிறப்போ இங்கே வந்து அடிப்படை தேவையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்த்தி ஆகாமல் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸு 24 hours இருக்கிறதில்ல, ஒரு டாக்டர் காலையில் சாயங்காலம் எந்த டைமே இருக்கிறதில்ல. இது எல்லாமே அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டி இன்னும் பாதி ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகாமல் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அடிப்படை தேவை இங்கே இருக்கிற கம்பங்கள் பார்த்திங்கன்னா போட்ட லைட்டை வந்து பார்த்திங்கன்னா அது திருப்பி போடுறாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது திருப்பி மறுசீரமைப்பு பண்ணாமல் ஒன்ஸு போட்டால் அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அடிப்படை தேவை எதையுமே பூர்த்தி ஆகலை. அப்படிங்கிறப்போ வந்த கட்சியை நம்பி நம்ம எப்படி மறுபடியும் திருப்பி ஓட் போடுறது? அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நாம் தமிழர் ஏன் சூஸ் பண்ணல அப்படின்ட்டா, இது ஒன்லி இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கான கட்சியாக மட்டும்தான் இருக்குது வழியே ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இந்த கட்சி வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஓட் போட முடியல. ஏன்னா போன விஷயங்கள்லாம் நாம் தமிழர் தான் போட்டோம். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று ஜெயிக்கிற பக்கம் வந்து ஓட்டு போடணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கிற கட்சிக்காச்சும் சப்போர்ட் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு அரசியல் வேணாம் அப்படிங்கிறப்போ அந்த அரசியலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நல்லா ஜெயிக்கிற கட்சியாக பார்த்து நம்ம ஓட் பண்ணணும். அதான் என்னோட